வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. இன்னைக்கு சட்டமன்ற அவைத்தலைவர் பிரபாகரன் அவர்கள் அமைச்சர்களை மென்னிலே மிதிச்சிருக்கிறார். ஏறி சங்குல மிதிச்சிட்டாரு. வாயை மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு மிரட்டி விட்டுருக்கிறார். இன்னொரு பக்கம் எப்பவுமே ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஹம்புலா பேசிக்கிட்டு இருந்த நம்ம ஏவா வேலு இருக்காருல்ல, இன்னைக்கு வேற லெவல்ல சம்பவம் பண்ணி விட்டாரு சட்டமன்றத்துல. அது இன்றைக்கு பேசுபொருளா இருக்கிறது. என்ன நடக்குது தோழர்களே? சட்டமன்றம் மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசி தீர்க்கிற மன்றம். என்ன செய்யலாம் என்பதை கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து அதை செய்யறதுக்கான ஒரு இடம் தான் சட்டமன்றம். தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா, 3 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. கர்நாடக காவல்துறையால, குறிப்பாக வனத்துறை அதிகாரிகளால் படுகொலை செய்யப்பட்டாங்க. அது பற்றி எரிந்துட்டு இருக்கு. அதுக்கு தமிழர்களாக தமிழ்நாட்டு அரசியல்ல குறைந்தபட்சம் ஒரு கண்டனம் தெரிவிக்கணும் நம்ம கேட்டோம். அது இன்றைக்கு சட்டமன்றத்துல பேசு பொருளாயிருக்கு. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்? நீங்க இதுவரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கீங்க? குறைந்தபட்சம் கண்டனம். அடுத்து மனித உரிமை அமைப்பு கிட்ட நீங்க முறையிட்டு இருக்கீங்களா? தமிழர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு வேற ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்ல பொருளாதாரமா தமிழ்நாடு அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? அப்படின்னு பல கேள்விகள் மன்றத்துல எழுப்பப்பட்டது. ஆனா இந்த கும்பல் தான் பதிலே சொல்லாதே. அதுக்கு பதிலா வேறொரு சம்பந்தமே இல்லாத ஒரு இஷ்யூவை எடுத்துட்டு வந்து வச்சு அதை பரபரப்பாக்கி அதை ரீல்ஸ் ஆக்கி ரீல்ஸ் போட்டு 2 நாளைக்கு சந்தோஷப்படுங்க. அதுதானே இந்த கும்பல். அதுக்கான பேச்சாவே இருக்கு. இன்னைக்கு அதையும் நாக்கப்படுங்கிற மாதிரி அவைத்தலைவர் கேட்டு விட்டுருக்காரு. இந்த நிர்மல்குமார் இருக்காப்லையில சட்ட அமைச்சர்ல அந்த பீஸ் என்ன பண்ணுது, சட்டமன்றத்துல பேசும்போது 2009 நடந்த ஒரு உண்ணாவிரதம். நிறைய பேர் கலைஞர் கருணாநிதி அவர்களை கேலி பண்ற இடம் அது. 2009 ஈழத்துல கடுமையான போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்துல 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு போறாரு. அப்ப அவரு 90 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவர். முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். உண்ணாநிலை போராட்டத்தை நடத்திட்டு போனாங்க. இது ஒரு பேசு பொருள் ஆகுச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நடுராத்திரி உங்க அமைச்சரவையில இருக்கிற வன்னியரசு தோழர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட புலிகள்கிட்ட இருந்து ஒரு CD வருது. ஒரு மெசேஜ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மெசேஜ் வன்னியரசு அவங்ககிட்ட தான் கொடுக்கப்படுது. வன்னியரசு தோழர் அதை எடுத்துக்கிட்டு சுபவி ஐயா வீட்டுக்கு போறாரு. சுபவி ஐயா அந்த CD வாங்கிட்டு கலைஞர் வீட்டுக்கு போறாரு. இதெல்லாம் நடக்கிறது நடுராத்திரி 12 மணிக்கு சுபவியா சந்திக்கிறாரு. சுபவியை அதை வாங்கிட்டு கலைஞர் வீட்டுக்கு போறாரு. கலைஞர் 4 மணிக்கு அதிகாலையில சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே அறிவிக்கப்படுது. உடனே வந்து ரோட்ல படுக்கிறாரு. உங்க அண்ணன் 50 வயசுக்காரரு, 53 வயசு அவ்வளவுதானே, அந்த மனுஷன் 41 பேரை கொண்டு விட்டு தெருவுல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டவர், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு. நீங்க எல்லாம் பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? சரி, இருக்கட்டும். இந்த வரலாற்று பின்னணியில தான் அந்த போராட்டமே நடந்தது. வன்னியரசு உங்க கூட தானே இருக்காரு தோழர், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வரலாறு தெரியாத கும்பல், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சும்மா வந்து உட்காந்து அளந்து விடக்கூடாது. இன்னும் சொல்றேங்க, நான் திமுக காரி கிடையாது. நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட். நான் வரலாறும் படிச்சிருக்கேன். 3 முறை ஈழத்தமிழர்களுக்காக ரத்து செய்யப்பட்ட, அதாவது ஆட்சி கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி. யாருடைய ஆட்சினா திமுக ஆட்சி தான். 3 முறை ஈழத்தமிழர்களுக்காக அவங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. 1982 தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான போராட்டத்தை நடத்தி இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியட்ல அங்க நாடாளுமன்றத்துல இலங்கையில நடப்பது இன அழிப்பு என்கிற தீர்மானத்தை போட வச்சது திமுக தான். இப்படி பல கதைகள் இருக்கு, பல வரலாறு இருக்கு. இதையெல்லாம் நீங்க படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்திருக்கும். அந்த வாட்ஸ்அப்ல வந்த செய்தியை வச்சுக்கிட்டு நீங்க போற போக்குல சட்டமன்றத்துல சம்பந்தமே இல்லாம பேசி ஒரு பிரச்சனையை உருவாக்குவீங்க. அதைத்தான் இன்னைக்கு இந்த பீஸ் செஞ்சிருக்கு. இது ஒரு RSS பீஸ். உங்களுக்கு தெரியும், தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்காம நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்ன ஒரு ஆள் இந்த ஆளு. இப்ப 15ஆம் தேதி இந்த ஆளை தான் நம்பிக்கிட்டு இவங்க கட்சி நம்பிட்டு உட்காந்துருக்காங்க. அது ஒரு RSS பீஸ். RSSக்காக தான் வேலை செய்யும். அது இந்த RSS கிளப்பி விட்ட இந்த வாட்ஸ்அப் வதந்தி இருக்குல்ல, அதை தூக்கிட்டு வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுறாரு. பேசும்போதே அவைத்தலைவர் மாண்புமிகு அமைச்சர் நிறுத்துங்க அப்படின்னு கடுமையா பேசிட்டார். பாருங்க. 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம். அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்ற பதில் போன்று இல்லாமல் கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரல் முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள்
உட்காருங்க பேசுறதுக்கு உட்காருங்க கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. நிறுத்துங்கன்னு சொல்றாரு இல்லையா, அமைச்சரை உட்காருங்கன்றாரு இல்லையா, அதை அந்த இடத்த போடு. பாத்தீங்களா, உட்காருங்க அமைச்சரே உட்காருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, அமைச்சரே உட்காருங்க அப்படின்னு கடுமையா உட்கார வச்சுட்டார். இவரை மட்டும் கிடையாது, இன்னைக்கு பலரையும் அடிச்சு உட்கார விடுறாங்க. இந்த பவுடர் சரத்து இருக்காரு இல்லையா, போதை பொருள் பவுடர் சரத்து, அந்த ஆள் அவர் அமைச்சரா இருக்காரா, அந்த ஆள் இன்னைக்கு ஏதோ பேச ஆரம்பிச்சு அந்த வெற்றி இந்த வெற்றி அப்படின்னு பாரதியார் கவிதையை தூக்கி சொல்ல, அதை முடிச்சுட்டு இங்க வாங்க வேகமா வேலையை பாருங்க அப்படின்னு அவரையும் மூக்க உடைச்சு உட்கார வச்சுக்கிட்டாரு ஐயா அவைத்தலைவர். அவர் என்ன சொல்லிட்டாரு, இங்க பாருங்க, என்ன பொருள் பேசணுமோ அதை பேசுங்க, சும்மா எதுக்கு இதெல்லாம் சுத்தி விளைக்கிறீங்க அப்படின்னு அவர் மூக்கையும் ஒரு பக்கம் உடைச்சு விட்டாரு. இதுக்கு இடையில தான் எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை பேச ஆரம்பிச்சாரு அவைத்தலைவர். என்ன வழிகாட்டு நெறிமுறை? உங்களுக்கு பேசு பொருள் ஒண்ணு கொடுத்திருக்கோம், இன்னைக்கு இதைத்தான் கவன ஈர்ப்பு தீர்மானமா பேச போறோம், 3 தமிழர்களுடைய படுகொலை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை குறித்து தான் பேசணும். அமைச்சர்கள் எந்திரிச்சு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இது நான் சொல்லல, இது அவைத்தலைவர் சொன்னது. பிற கருத்துக்களை, இந்த தலைப்போட பேச வேண்டிய பொருளோட தொடர்பே இல்லாத பிற கருத்துக்களை நீங்க பேசி யாருடைய கவனத்தை ஈர்க்க பார்க்கிறீர்கள்? ரொம்ப முக்கியமான இடம். நீங்க எதுக்குங்க இதை பேசுறீங்க? சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. எதுக்காக சம்பந்தம் இல்லாத கதைகளை இங்க நீங்க பேசுறீங்க? அதன் மூலமா நீங்க யாரை ஈர்க்க முயற்சி பண்றீங்க? யார? இந்த ரீல்ஸ் போடுற 10 கும்பல் வெளியே உட்கார வச்சுட்டு இருந்திருக்காங்கல்ல, அந்த ரீல்ஸ் கும்பலை தான் உற்சாகப்படுத்ததான் இந்த பேச்சு. 2வது, தலைவர்கிட்ட அந்த கட்சிக்காரங்கிட்ட பாருங்க, அண்ணன் சட்டமன்றத்துல சதற விட்டாரு, கதற விட்டாரு, பதற விட்டாருன்னு 4 பேரு ஃபயர் ஓடுவான்ல, அதுக்கு தான் இந்த வேலையே. புரியுதுங்களா? அதுக்கு தான் இந்த வேலையை இந்த கும்பல் பாக்குது. அதான் அவர் கேட்கிறாரு, மூஞ்சிக்கு நேராவே கேட்டாரு. என்ன கேட்டாரு? யாருக்காக நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க? சம்பந்தமில்லாத விஷயங்களை எல்லாம் யாரை ஈர்க்க, யாரை கவர்றதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேராவே பேசியிருக்காரு. இதோட இவர் ஆதவர்ஜுனா பேசின போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு. ஐயா அவைத்தலைவர் வரும்போதே சொன்னாரு, பேச வேண்டிய பொருளை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு குறிப்புல சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க தெண்டமா பேசிட்டு இருக்கீங்க, ரீல்ஸுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. எனவே இந்த சம்மந்தம் இல்லாத பேசுறதெல்லாம் நிப்பாட்டுங்க, பொருளோடு ப்ரிப்பரேஷனோட நின்னு இதை நீங்க பேசுங்க அப்படின்னு அட்வைஸா வெளியவே கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? ஆனா இந்த பவுடர் சரத்தா இருக்கட்டும், இந்த RSS நிர்மல்குமாரா இருக்கட்டும், அவர் பேச்ச மதிக்கவே மதிக்காம அங்க நின்னுகிட்டு என்ன பண்றானுங்க, புது கதைகளை கட்டுறானுங்க. அதுலதான் கடுப்பாயிட்டாரு. யாரை ஈர்க்கிறதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? கொடுக்கப்பட்ட தலைப்பு இருக்குல்ல, அந்த பொருள் இருக்குல்ல, நீங்க பேச வேண்டிய பொருள் இருக்குல்ல, அந்த கருத்து இருக்குல்ல, கண்டென்ட் இருக்குல்ல, அத நீ பேசு ஒண்ணு. இல்ல அதோடு தொடர்புடைய முந்தைய அரசு செய்த வேலைகள்ல அதுல குறைபாடு இருந்தா சுட்டி காட்டு. அதே பொருள்ல இப்ப தமிழர்கள் பிரச்சனை அப்படின்னா, போன முறை என்ன பண்ணாரு ஐயா ஸ்டாலின்? ஈழத்தமிழர்களுக்காக வீடுகளை கட்டி கொடுத்து அவங்களுக்கான வாய்ப்பை கூடுதல் படுத்திட்டே போனாரு. அது மாதிரி பல விஷயம் நடந்திருக்கும். இல்ல ஏதோ செய்யாம மறந்துருப்பாங்க, அத பேசுங்க, வம்பளுத்து பேசாதீங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. பாருங்களேன். மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க, அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் மீது எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் கருத்துக்களை கூறலாம். அதை ஒட்டி முந்தைய நிகழ்வுகளிலே, இதே போன்று முந்தைய நிகழ்வுகளிலே முந்தைய அரசாங்கம் அப்படி நடந்தது, அதை பற்றி குறிப்பிடலாம். அதுக்கு நான் அனுமதி தருவேன். வேறு பொருள் குறித்து இங்கே குறிப்பிடப்படுவதையும் அதனால் எழக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, கவன ஈர்ப்பு தீர்மானம் சம்பந்தமா நீங்க பேசுனதெல்லாம் இருக்கும். அதாவது கவன ஈர்ப்பு சம்பந்தம்னா, இன்னைக்கு தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை பேசியிருக்கோம். இந்த போதை பொருள் ரோட்ல அப்படி நடமாடிக்கிட்டு இருக்கே, பள்ளி குழந்தைகள் நாசமா போயிட்டு இருக்காங்களே, குழந்தைங்க ஒன்னு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்களே, தமிழ்நாடே இப்படி ஒரு அவக்கேடான ஒரு சூழல்ல உட்கார்ந்துருக்கே அப்படின்னு 2 பொருள் எடுத்து பேசுறாங்கன்னா அது சம்பந்தமா பேசுங்க. அது சம்பந்தமா பேசுறது மட்டும்தான் அவை குறிப்புல ஏத்துவேன். இல்லன்னா அவை குறிப்புல நீங்க கதர்னது, பதர்னது, ஜால்ரா அடிச்சது, ஜிங்கி அடிச்சதெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன் அப்படின்ட்டாரு. அவை குறிப்புல தேவையில்லாம பேசுனது எல்லாத்தையும் தூக்கிடுவேன் அப்படின்னு இன்னைக்கு மட்டும் 5 அமைச்சர்கள், ஆதவர்ஜுனா உட்பட 5 பேர் பேசின கருத்தெல்லாம் தூக்கி தெருல போட்டு குப்பையில தூக்கி எறிஞ்சிட்டாரு.
அடி சமத்தியான அடி கொடுத்திருக்கிறார். இதுல ஏவா வேலு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இன்னைக்கு அடிச்சாரு. 2-3 நாளா நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வச்சு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னவா, நாங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு நீங்க ஏன் பேரை மாத்தணும்? நாங்க கொண்டு வந்திருக்கோம், அந்த திட்டத்தை நீங்க பேரை ஏன் மாத்தி வைக்கிறீங்க? நீங்க முதல்வர் காலை உணவு திட்டம் கொடுத்தோம். முதல்வர் காலை உணவு திட்டம் குழந்தைங்களுக்கு 5 வரையும் காலை உணவு திட்டம். ஒருவேளை ஸ்டாலின் இப்போதும் வந்திருந்தாருன்னா 8 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாரு. இந்த திட்டத்துக்கு நீங்க முதல்வர் காலை உணவு திட்டம்னு வச்சத நீங்க அப்படியே தூக்கிட்டு காமராஜர் பேரை வைக்கிறீங்க. காமராஜர் பேரை வைக்கிறது தப்பு கிடையாது. நீங்க ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய திட்டத்திற்கு அவர் பேரை வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நாங்க தெரு தெருவா லைப்ரரி வைக்கிறோம், லைப்ரரிக்கு காமராஜர் பேரை வைக்கிறோம், அது பெருமைப்படுத்துற விஷயம் அப்படின்னு அவர் பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அண்ட வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படின்ற வேலை தான் இப்ப நீங்க பார்த்த வேலை. நம்ம ஊர்ல சொல்லோம்ல, ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு. நம்ம அண்ணன் பாசையில சொல்றதா இருந்தா, ஊரா வீட்டு நெய்யை எடுத்து ஸ்வீட் செய்யக்கூடாது, உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யக்கூடாது ப்ரோ அப்படின்னு வரல அண்ணே. அதத்தான் நாங்களும் இப்ப பேசுறோம் அப்படின்னு பேசி உடைச்சு விட்டாருங்க. அசிங்கமா போச்சு குமார். பாருங்களேன், அண்ட விட்டு நெய்யே பொண்டாட்டி கையே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பக்கத்து விட்டு நெய் ஆனா ஏமான் சம்சாரத்து மூலமா போட்டாதான் இனிக்கும் சுவைக்கும் என்று சொல்லுகிற ஒரு பழமொழி உண்டு. அப்படி நாங்கள் வைத்த திட்டத்திற்கு நீங்கள் பேர் வைப்பது என்பது அப்படித்தான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். இப்போ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. அவை தலைவர் இப்பெல்லாம் ஹெட் மாஸ்டர் மாதிரி ஆயிட்டாரு, பிடி சார் மாதிரி ஆயிட்டாரு. இங்க ஸ்கூல்ல பிடி சார் இருப்பாரு, அவர் தான் கையில விசில வச்சுக்கிட்டேவோ ஊதிக்கிட்டே இருப்பாரு. ஒழுங்கா போ, வரிசையா போ, நில்லு, கிரவுண்ட்ல என்ன பண்ற, இங்க போ அப்படின்னு விசில் அடிச்சு அவனை சரி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப அவை தலைவர் அந்த வேலையை பாக்குறாரு. இது எதுவுமே அடங்க மாட்டேங்குது. அமைச்சர்களுக்கு துறை வாரியான எந்த தகவலும் தெரியல, அரசியலும் தெரியல, வரலாறும் தெரியல, எதுவுமே தெரியாம இந்த கும்பல் உட்காந்துக்கிட்டு அதுக்கு பாட்டுக்கு அதுக்கு நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கு. கடைசியில அவங்கள போட்டு மென்னில மிதிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்படி இன்னைக்கு மட்டும் 5-6 அமைச்சர்கள் தொண்டையில மிதி வாங்கிட்டு ஓடி இருக்கிறானுங்க. மொத்தமா உட்கார வச்சு எல்லாருக்கும் பாடத்தை நடத்தி விட்டு இருக்காரு அவைத்தலைவர் பிரபாகரன். சரியான சம்பவங்க.